ஆத்துமநேசரின் அங்க மகத்துவம். தியானம் 10. ஆத்துமநேசரின் முதுகு. வேதத்திலிருந்து சில வசனங்கள். உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைசால்களை நீளமாக்கினார்கள். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் ஒப்புக்கொடுத்தேன். இதோ எருசலேமுக்கு போகிறோம். மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்புக்கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்புக்கொடுப்பார்கள். பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். போதனை. இரட்சகருடைய முதுகை பற்றி நேராய் பேசும் யாதொரு குறிப்பும் சுவிசேஷத்தில் இல்லை. ஆனால் அவருடைய முதுகு பாடுகளுக்குட்படும் என்று சங்கீதக்காரனும் ஏசாயாவும் சொல்லும் தீர்க்க தரிசனங்களும் பரிசுத்த மத்தேயு, மார்க்கு, யோவான் என்னும் 3 சுவிசேஷகரும் வாரால் அடிக்கப்பட்டார் என்று சொல்லும் வாசகங்களும் ஆத்துமநேசரின் முதுகை தெளிவாய் நமது கண்ணுக்கு கொண்டு வருகின்றன என்பது மெய். இயேசுவின் அவயவங்களில் மிகுதியான பாடுகளை அனுபவித்தது அவர் முதுகுதான் என்று சொல்ல வேண்டும். இரட்சகர் தம்மை அடிக்கிற ஆளையும் முறையையும் ஆயுதத்தையும் அடிக்கிற நேரத்தையும் அறியாதிருக்கும்படி துஷ்டர் முதுகை தங்கள் வர்மத்தை தீர்க்கும் ஸ்தானமாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு கூட பிலாத்து அவரை கற்றூணில் கட்டி வைத்து 3 கவருள்ளதும் இருப்பு குண்டுகள் கட்டினதுமான மிலாரால் அடித்தான். தியானம். என் இரட்சகர் ராபோஜனத்துக்கு பின் 12 சீடருடைய கால்களையும் கழுவி துடைத்தாரே, அப்போது அவர் முதுகு மிகவும் நோவாய் இருந்திருக்குமே. கெத்செமனேயில் முகங்குப்புற கிடக்கையில் சர்வலோகத்தின் பாவமும் தேவனுடைய நீதியுள்ள தண்டாயுதமும் அவர் முதுகில் ஏறி நசுக்கினதே, அப்போது அவர் முதுகு வேதனைப்பட்டிருக்குமே. கெத்செமனேயிலிருந்து அவரை அன்னா காய்பாவின் வீட்டுக்கும் அப்புறம் பிலாத்துவினுடைய அரண்மனைக்கும் அப்பால் ஏரோதுவின் வீட்டுக்கும் மறுபடியும் பிலாத்துவின் இடத்துக்கும் நடத்தி கொண்டு போன போது அவர் முதுகை சத்துருக்கள் சும்மா விட்டிருப்பார்களா? எத்தனை பேர் தங்கள் கைகளை மடக்கி குத்தினார்களோ, எத்தனை பேர் தங்கள் தடிகளால் அல்லது ஈட்டி பட்டயம் இவைகளின் பிடியால் குத்தினார்களோ, அப்போது அவர் முதுகு எவ்வளவோ வேதனையை அனுபவித்திருக்கும். அதுவும் அல்லாமல் பிலாத்து அவரை தூணில் கட்டி வாரினால் அடிக்கிறார். இம்மட்டும் ஆத்துமநேசரின் முதுகு உள்காயப்பட்டிருந்தது. பிலாத்து அதை வெளிக்காயப்படுத்தி விட்டார். இம்மட்டும் அது கன்னி பழுத்த பழம் போல் இருந்தது. இப்போது பிலாத்து அதை வெள்ளரி பழத்தை போல் பிளந்து விட்டான். பிலாத்துவே, உனக்கு பைத்தியமா? இந்த அநீதி செய்யவா நியாயாதிபதி உத்தியோகம் பெற்றாய்? உன் மனசாட்சி என் ஆத்துமநேசரை குற்றமற்றவர் என்று அறிக்கையிட்டதே. நீ தண்ணீரை எடுத்து கையையும் கழுவி உன் சுத்தாங்க மனத்தை காட்டினாயே. அப்படி இருக்க உன் அறிவுக்கண் குருடாய் போன முகாந்தரமின் பரிதானமோ பயமோ? நீ உன் சுய புத்தியில் தப்பி போனாலும் உன் மனைவியின் சொல் புத்தியை கேட்டாயில்லையே. தந்திரமுள்ள யூதர் தாங்கள் அடித்ததால் 40 அடிக்கு மேலே அடிக்க கூடாதென்றல்லவா ரோமருடைய மிலாரினால் அடிபட செய்திருக்கிறார்கள். அந்த சூதை நீ அறியாமல் என் இரட்சகரை தூணில் கட்டி வைத்துக் கொண்டு மனம் கொண்டபடி அடித்தாயே. பிலாத்துவே, ஒரு விரல் வைக்க இடம் வேண்டாம், ஒரு ஊசி குத்த என் இரட்சகர் முதுகில் இடம் காட்டினால் போதும் அப்பா. ஐயோ இரட்சகா, வியாகுல ஒப்பாரி, பொந்தியு பிலாத்துவெனும் அந்தகனே, என்னுடைய புண்ணியனை பிடித்து கட்டினாயே. ரோமர் வாரினால் அடித்து வதைத்தாயே. பிலாத்துவே, எலும்பி நீ கிட்டவா, என்னுடைய பிரதானியின் முதுகை பாரேன், ரத்தம் பீரிட்டு பாய்கிறதை பாரேன். இரட்சகா, உன் முதுகில் இப்படியும் அடிபட இடம் கொடுத்த அந்தரங்கமேது? ஐயோ, இப்படியும் அடிப்பாரும் உண்டோ? இவ்வடிகள் உன் முதுகில் பட்டிருக்குமேயானால் உடம்பெடுத்து நடமாடுவாயோ? உனக்கு உடலேது உயிரேது? பிலாத்தே, வைராக்கிய தர்க்கம். பிலாத்து, என் பேரில் பழி போட்டு ஒப்பாரியிடுகிறாய். நான் அவர் பேரில் குற்றமே இல்லை என்று கையையும் கழுவினேனே. பாவி, கையை கழுவினவன் வாயையும் கழுவினால் அல்லவோ சரி. பாதகா, உன் வாயால் மரணாக்கினியை கூறினாயல்லவா? கழுவின கையிலேயே வாரை எடுத்து அடித்தாயே. பிலாத்து, உன் இரட்சகரை தப்புவிக்க வேண்டுமென்றுதானே அடித்தேன். அவர் தப்புவிக்கப்பட அதிர்ஷ்டமில்லையானால் நான் என்ன செய்ய? பாவி, தப்புவிக்கவா அடித்தாய்? நல்ல வழி, நன்மை வரும்படிக்கு தீமை செய்யலாமோ? இந்த போக்கை மறவாமல் எழுதி வைத்துக்கொண்டு நானும் நீயும் நடுத்தீர்க்கப்படும் போது சொல்லு. மெய் உணர்ச்சி, நான் பிலாத்துவை நொந்து கொள்ளுவானே? அடித்த பாதகன் நான் தான், அடித்த மிலாறு என் பாவங்கள் தான். என் பாவங்களால் ஆத்துமநேசரை அடித்து காயப்படுத்திவிட்டேன் என்று உணர்கிறேன். பரவசம், என் நிமித்தம் பட்ட அடிகளால் உமது முதுகு கொதிக்கிற ரணமாயும் உழுத நிலம் போலும் இருக்கிறதே. என்னமாய்
அன்புமாய்த்தான் சகித்தீரோ இரட்சகா. அன்பினால் சகித்தோம் பாவி, அன்பினால் சகித்தோம் பாவி. விசுவாச வணக்கம். உன்னத அன்பே நமஸ்காரம், அடிப்பட்ட அன்பே நமஸ்காரம். உன்னத அன்பே நமஸ்காரம், அடிப்பட்ட அன்பே நமஸ்காரம். விசுவாச முத்தம். குரூரமான நிந்தையை சகித்த பரிசுத்த முதுகே, உன்னை முத்தமிடுகிறேன். உமது முதுகிலுள்ள ஒவ்வொரு காயத்திலும் இருந்து சுரக்கும் இரத்த சொட்டுகள் என் ஆத்துமா முகரும் ரோஜா புஷ்பமாயிருக்கின்றன. ஆகையால் ஒவ்வொரு காயத்தையும் ஒவ்வொரு பூவாக முத்தமிடுகிறேன். மௌனம். வாசிக்கிறவனே, இப்பொழுது நீ குப்புற அல்லது சாஷ்டாங்கமாய் விழுந்து கொண்டு உன் உதடுகளை அசைக்காமல் ஆத்துமாவில் இரட்சகர் உனக்கு முன் அடிகளால் காயப்பட்டு இரத்த முழுகும் முதுகுடையவராய் நிற்கிறதாக உணர்ந்து கொண்டு அடிபட்ட அன்பையும் அடிக்குட்படுத்தின உன் பாவங்களையும் தியானித்து சிறிது நேர மௌனமாயிருந்து பெருமூச்சு விடு. ஜபம். என் முன் இரத்தமயமான முதுகை காட்டிக் கொண்டிருக்கும் என் தெய்வீக இரட்சகா, அடியேன் உமது முதுகின் பின் முழங்காலில் நின்று செய்யும் விண்ணப்பத்துக்கு தயவாய் செவி கொடுத்தருளும். இதோ நான் விசுவாசத்தின் விரலால் தொடும் இந்த அடியும், இதோ இந்த படுகாயமும், இதோ எலும்பு தெரிகிற இந்த பள்ளமும், இதோ இரத்தம் பொங்கி வரும் வடுவும், இதோ சதை நைந்து கிடக்கும் அடியும், உமது முதுகில் பட்டிருக்கும் எல்லா அடிகளும் என் பொய், வஞ்சனை, பொறாமை, அவிசுவாசம், சூது, கீழ்ப்படியாமை, அவபக்தி முதலான வாரடிகளின் காயமே அன்றி வேறல்ல என்று உணர்கிறேன். உம்மை அடித்தவன் நானே, உம்மை அடித்தவன் நானே, உம்மை அடித்தவன் நானே. என் நிமித்தமே நீர் அடிக்கப்பட்டீர். என் நிமித்தம் உண்டான காயங்கள் எல்லாவற்றையும் நான் ஆற்றி போடுவது என் கடமை. ஆனால் எனக்கு மருந்தில்லையே, நான் என்ன செய்வேன்? என் பாவங்களை உமது முதுகுக்கு பின்னாக நீர் எரிந்த பொழுதெல்லாம் அது உமது முதுகை காயப்படுத்தி கொண்டே கடந்து போகிறது. என் பாவத்துக்காக இதோ நான் சிந்தும் கண்ணீரையும், இதோ நான் விடும் பெருமூச்சையும், உம்முடைய உன்னத அன்பையும் ஒன்றாக கலந்து அதில் பூசும். அது ஆறிப்போ. உமது ஆத்தும வருத்தத்தின் பலனே, உமது ஆத்தும வருத்தத்தை நீக்கும் மருந்து. உமது திருமுதுகிலிருந்து ஒழுகும் இரத்தம் எனக்கு ஆரோக்கியத்தை அளிப்பதாக. உம்முடைய ஆழமான காயங்களுக்கு என் பாவங்கள் புதைக்கப்பட்டு காணப்படாமலே போவதாக. பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆமேன். துதி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தையும் ஸ்தோத்திரி. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிச்சூட்டினார். அல்லேலூயா. ஆமேன்.